இந்த அவதூறுகளுக்கெல்லாம் கைது அப்படின்றது தமிழ்நாட்டில் இது ரொம்ப புதிதாக இருக்கிறது. அவதூறு வழக்குகள் ரெண்டுமே எப்படி நம்ம பார்க்கணும்னா தூத்துக்குடியிலே நடக்குது. இந்த வழக்கு ஏன் மற்ற மாவட்டங்கள் நடக்க மாட்டேங்குது? டிஎம்கே மேல பின் பண்ணலாம். இப்போ தூத்துக்குடியில் எம்எல்ஏ சொல்லிட்டாங்களா, அவங்க எம்எல்ஏ 2 பேரும் மீது இப்படியான ஒரு இதை பண்ணுங்க. திமுக பழனி விவகாரத்தில் சொல்லிட்டாங்களா, அந்த வழக்குல ஒரு திமுக நபரை போடுங்க. எலும்புகள் எல்லோருக்கும் உண்டு என்பதை தான் நினைவுபடுத்த விரும்புகிறோம் அப்படின்ட்டு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் சொல்லியிருக்காங்க. நீங்க நிபந்தனையற்ற ஆதரவு தான் கொடுத்துருக்கீங்க, ஆட்சிக்கு நிபந்தனையற்ற ஆதரவு. ஆனா அவர்கள் எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் நம்ம கட்டுப்படுவோம் அப்படின்ற நிலைக்கு நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல, நாங்க தூய சக்தியா இருப்போம், எங்க ஆட்சியில ஊழல் இருக்காது. அந்த அதிகாரி உடனடியாக சென்னைக்கு மாற்றப்படுறாரு. அவரு அதற்கு பதிலாக மாற்று நபர் ஒருத்தர் வரணும். அவர் லீவ்ல போறாரு. அவர் லீவ்ல கொடைக்கானல்ல இருந்து ஒருத்தர் வர வைக்கப்பட்டு அன்றைக்கு தான் அவர் வர வைக்கப்படுறாரு. எல்லாமே இது எப்படி கோயின்சிடென்ஸா நடக்கும்? அதிகாரிகளை யாரோ இயக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் விமர்சனத்தையுமே வைக்கிறாங்க. உங்களுடைய அதிகாரிகள் உங்க கட்டுக்குள்ள வச்சுக்க முடியலன்றதும் உங்களோட திறனின்மை தான் இல்ல. ஆனா அதுல ஊடால ஒரு உள்ளூர் திமுக நிர்வாகி மீது வீட்லயும் ரைடு நடத்துறாங்க. இப்ப அந்த உள்ளூர் நிர்வாகிக்கு என்ன அடிப்படையில் ரைடு நடத்துறாங்க? சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைகிறார் பத்திரிகையாளர் பிரபாகர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் முதலமைச்சர் குறித்து அவதூறாகவும் மிரட்டல் துணையிலும் பேசியதாக விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்கண்டேயன் அவர்கள் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்காங்க. எம்எல்ஏக்கள் கைது அப்படிங்கிறது இந்த ஆட்சியில இந்த 2 மாதங்கள்ல இது முதல் தடவை இல்லை. ஏற்கனவே அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டிருந்தாங்க. தாவேக அரசோட இந்த ஒரு நடவடிக்கைகளை எப்படி பாக்குறீங்க? ஒரு ஆரோக்கியமான நடவடிக்கையா இல்ல எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவதூறுகளுக்கெல்லாம் கைது அப்படின்றது தமிழ்நாட்டில் இது ரொம்ப புதிதாக இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவதூறு வழக்குகள் புதிது கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலத்துல தான் இருக்கிறதுல அதிகமான அவதூறு வழக்குகள் தொடரப்பட்டது. உதாரணத்துக்கு 2011 இருந்து 2016 காலகட்டத்துல அவங்க இருந்த பீரியட்ல முதல் ஏறத்தாழ ஒரு 5 வருடத்துக்கு பிறகு திமுக மைனாரிட்டி அரசாங்கத்துக்கு பிறகு வந்த அந்த 5 ஆண்டு காலத்துல ஏறத்தாழ அவங்க 213 டிஃபமேஷன் கேசஸ் அவதூறு வழக்குகள் பதிவு பண்ணியிருக்காங்க. திமுக மீது 85 வழக்குகளும், தேமுதிக மீது 48. அதுல விஜயகாந்த் அவர்கள் மீது மட்டும் குறிப்பாக 25 வழக்குகள் தனிப்பட்ட முறையில் அவர் ஒருவர் மீது மட்டும் 25 வழக்குகளும், இன்னும் காங்கிரஸ் மீதும் வழக்குகள் எல்லாம் பதியப்பட்டது. இப்படி நீதிமன்றங்கள்ல அவதூறு வழக்குகள் தொடர்வது அப்படின்றது அதுதான் ரெமிடியா இருக்க முடியும். கடந்த திமுக ஆட்சியிலுமே கூட அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு ரிலீஸ் பண்ணாரு அப்படின்றதுக்காக அவர் மீதும் அவதூறு வழக்குகள் தொடரப்பட்டது. ஆனா அது அடுத்தடுத்த 2011-16 காலகட்டத்துக்கு பிறகு 16, 21 காலகட்டத்திலையும் இருந்தது. ஆனா அவ்வளவு பெரிதாக இல்லை. ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்களே 2016 செப்டம்பர் மாதம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு அவதூறு வழக்குகள் பெரிதாக இல்லை. அதுக்கு பிறகு 2021-26 காலகட்டத்திலுமே தெரிஞ்ச வரைக்கும் திமுக டிஎம்கே ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணதுக்காக மட்டும் அரசாங்கம் சார்பில் கவர்மெண்ட் டிஃபமேஷன் வழக்கு பதிவு பண்ணாங்க. அப்படி நீதிமன்றத்தை அவதூறுகளுக்காக நீதிமன்றத்தை அணுகி அதன் மூலமா ரெமிடி பெறுவது அப்படின்றதுதான் இதுவரை வழக்கமாக இருந்தது. இது வழக்கு பதிவு செய்து விசாரணை அப்படின்றதெல்லாம் பாஜக தான் ராகுல் காந்தி அவர்கள் மீது அவதூறு வழக்கு பதிவு செய்து அவரை கைது நடவடிக்கை வரைக்கும் போனாங்க. அதுல ஒரு வழக்குல கன்விக்டே பண்ணி அவர் டிஸ்குவாலிபிகேஷன் வரைக்கும் நகர்ந்து அப்புறம் அவர் உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் செய்த பிறகு டெல்லியில அவரோட வீடு கூட காலி செய்யற அந்த அளவுக்கு நெருக்கடி பாஜக ஆட்சியில தான். இப்போ அதே மாதிரியான ஒரு நடவடிக்கை தாவேக அரசு கையில் எடுக்கிறாங்களோ அப்படின்றது இல்ல. இது அவதூறு அப்படிங்கறத தாண்டி எலும்பு உடைப்பேன், சட்டமன்றத்துல அடிப்பேன் இப்படின்னு சொல்ற மாதிரியான வார்த்தைகள் ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரி, ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துற மாதிரியான வார்த்தைகளா தானே இருக்கு. பொது வழியில இப்படி பேசுறது ஒரு கண்டிக்க தகுந்த விஷயம் இல்ல. அவர் பேசின எந்த நடவடிக்கையும், அதுக்கு முன்னாடி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசினதாகட்டும், இப்போது மார்கண்டேயன் அவர்கள் பேசின அதுவும் ரெண்டுமே ஆகட்டும், எல்லாமே விமர்சனத்துக்குரியதுதான், கண்டனத்துக்குரியதுதான். அப்படியான முறையில பேசக்கூடாதுதான், இன்னும் நாகரிகமாக தான் கடைபிடிக்கணும். ஆனா இது தமிழ்நாட்டுல புதிதல்ல, அரசியல் களத்துல இது புதிதல்ல. இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் அறிவாலயத்தை செங்கல் செங்கலாக உடைப்பேன்லாம் பேசியிருக்காரு. அப்ப அது வன்முறையை தூண்டாதா? ராமதாஸ் அவர்களும் அந்த நிலைமை பஞ்சமி நிலம் தான், இளைஞரணி இருக்க கட்சியின் அலுவலகமோ அல்லது அறிவாலயமோ அதுவே பஞ்சமி நிலம் தான், இது தொடர்பாக நாங்கள் செங்கல் செங்கலாக பெற்றெடுப்போம் அப்படின்னு பேசினாரு. அப்போ அதுவும் ஒரு 2 குழுக்களுக்கு இடையேயான ஒரு சண்டையை மூட்டுவதற்கான ஒரு சொல்லாதான் பார்க்க முடியும், அல்லது அப்படியான பேச்சாதான் பார்க்க முடியும்.
ஆனா அது அரசியல் களத்துல இருக்கும் பொழுது இரு தரப்பினரும் அல்லது அனைத்து தரப்பினரும் வந்து ஒருவர் இப்படி வந்து கடுமையான சொற்களை சாடிக்கொள்றது அப்படின்றது தமிழ்நாடு கல்ச்சர்ல அது இருக்கு. ஆனா அதற்காக வந்து உங்களுக்கு ஏதாவது ஆக்ஷன் நடந்திருக்கா சமூகத்துல? ஏன்னா கடந்த முறை அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நீதிமன்ற பிணை வழங்கப்பட்ட போது ஏன் வந்து இந்த முறை வந்து எடுத்தனையே கைது பண்றாங்க? கடந்த முறை ஏன் வந்து கைதுக்கு அப்புறம் வந்து அங்க ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க? இல்ல, கடந்த ஆட்சியில முட்டாள் முதலமைச்சர்னு நீங்க விமர்சனம் வச்சப்ப நாங்க வந்து அந்த ஒரு கண்டனத்தை சொன்னோமா நாங்க, அல்லது நாங்க வழக்கு பதிவு செஞ்சு கைது செஞ்சோமா? இல்ல, இந்த மாதிரி நாங்க நடவடிக்கை திமுக வந்து கேக்குறாங்கன்றது இல்ல. நான் வந்து பொதுவா இந்த வழக்குன்னு கிடையாது, எந்த வழக்குலயுமே வந்து ஆர்பிட்ரரி அரெஸ்ட் அப்படின்றது வந்து தேவையில்லாதது. ஆர்பிட்ரரி அரெஸ்ட் எப்ப வந்து தேவைப்படும், அதாவது நிச்சயமாக ஒருவரை கைது செய்து சிறையில் அடைக்கணும் அப்படின்றது எப்ப வந்து கோருவாங்க அப்படின்னா, அந்த வழக்குல வந்து விசாரணை பெண்டிங் இருக்கு, அந்த வழக்கு தொடர்பான ஆதாரங்களை அளிக்கக்கூடும், அல்லது வந்து விட்னஸை வந்து அவங்க வந்து அச்சுறுத்துவாங்க, இல்ல அந்த வழக்கு விசாரணை தொடர்பாக இன்னும் நிறைய விஷயம் கைப்பற்ற வேண்டியது இருக்கு, இவர் வெளியே இருந்தா இவர் ஒண்ணு தப்பிச்சிருவாரு இந்த வழக்குல இருந்து, அல்லது இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை வந்து அழிச்சிருவாரு அப்படின்ற மாதிரியான வழக்குகள்ல தான் ஆர்பிட்ரரி அரெஸ்ட், அதாவது கட்டாய அரெஸ்ட் பண்ணி அவங்கள வைக்கணும் அப்படின்றது. அது ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் இருக்கு. மேண்டேட்டரி பெயில் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஒரு சில வழக்குகளுக்கு 45 நாள் இருக்கு. அதுக்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டா பெயில் கிடைக்கிறதுல சிரமங்கள் இருக்கும். சில வழக்குகளுக்கு 90 நாள் இருக்கு. இப்ப தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழலாம் இது பண்ணோம்னா 150 நாள் பிணையே கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாம் வரைமுறை இருக்கு. ஆனா இப்ப இவர்கள் மீது முன்னதாக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்காகட்டும் சரி, இப்ப விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் மீது பதிவுப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி, இந்த வழக்குகள் எல்லாமே கிளியர் கட்டா ஒரு வீடியோ ஆதாரம் இருக்கு. அந்த வீடியோ ஆதாரத்தை அவர் வந்து கைது பண்ணாம விட்டா அவர் அந்த வீடியோ ஆதாரத்தை அழிச்சிருவாரு, விட்னஸ் எல்லாம் மிரட்டிடுவாருன்னு, அது வெளிப்படையாக இருக்கு, பொது வெளியில இருக்க ஒரு ஆதாரம். அதற்கு கைது அப்படின்றது வந்து அரசியல் உள்நோக்கமா இருக்கிறதா பார்க்க முடியுது. ஏன்னா இந்த வழக்கம் எல்லா வழக்குகளுமே நம்ம சொல்றோம், டிவிஎஸ்சி வழக்குகளாகட்டும், டிவிஎஸ்சி வழக்குகள்ல உடனடியாக கைது பண்ணிடுவாங்க. ஏன்னா டிவிஎஸ்சி வழக்கு கையங்கலமாக ஆதாரம் இருக்கு. அது வந்து அரசு அதிகாரிகளா இருந்தாலும் சரி, அல்லது இந்த மாதிரி ரைடு நடத்தி பணம் பறிமுதல் பண்றதுல ஆர்பிட்ரரி அரெஸ்ட் இருக்காது. ஆனா கையும் களவுமாக மாட்டும் வழக்குல வந்து ஆர்பிட்ரரி அரெஸ்ட் நடந்துரும். ஏன்னா அதற்கு பிறகு அங்க வந்து கொராபரேட்டிவ் எவிடன்ஸ் அவங்க வந்து சேகரிக்க வேண்டிய சூழல் இருக்கும். சாதாரண சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கே வந்து எல்லாத்துக்குமே வந்து கைது வேண்டியது இல்லை அப்படின்னா வந்து உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்களே சொல்லுது. அப்படி இருக்கப்போ இந்த மாதிரியான ஒரு அவதூறு வழக்கு அப்படின்னு வரும்பொழுது இது, ஆனா அவங்க பதிவு பண்ணப்பட்ட செக்ஷன்ஸ் பாக்குறப்ப அவதூறு வழக்குன்னு பதிவு பண்ணல. இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்படுத்தும் வகையிலான பேச்சு, இரு குழுக்களிடையே மோதல் ஏற்படுத்தும் வகையிலான பேச்சு, அப்புறம் இன்கிரிமினேட்டிங் மிரட்டும் துணையில பேச்சு, இந்த மாதிரியான வழக்கு தான் பதிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு எவிடன்ஸ் இருக்கு, இது யாரும் இது பண்ண பொருளா, அவர் ஒரு எம்எல்ஏவா இருக்காரு, சட்டமன்றத்துக்கு போயிட்டு இருக்காரு, அவரும் வந்து அப்படி சொல்லாம கொள்ளாம ஆக முடியாது. ஒரு எம்எல்ஏவா இருந்தாலும் இதா இருந்தாலும் அவர் வந்து தனிச்சையாக எங்கேயும் வந்து யாருக்கும் தெரியாம தலைமுறைவாகிறதுக்கான சூழல்லாம் இல்லை இந்தியாவில. பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாடு, அது இந்த வழக்குக்காக எல்லாம் போய் ஒருவேளை தண்டிக்கப்பட்டாலுமே கூட இந்த வழக்குகள்ல 4 ஆண்டுகளுக்கு குறைவானதான் பெரும்பாலும் தண்டனைகள் இருக்கும். அதிகபட்சம் ஒரு சில செக்ஷன்ஸ்ல மட்டும் 7 ஆண்டுகள் வரைக்கும் போகும். ஆனா போட்டிருக்க வழக்குகள் பெரும்பாலும் தண்டிக்கப்பட்டால் கூட அது வந்து 4 ஆண்டுகளுக்கு கீழே தான் இருக்கும். இன்னும் நம்ம பெரும்பாலான அவதூறு வழக்குகளை பார்த்திருக்கோம். அவதூறு வழக்குகள்ல வந்து இதுக்கு முன்னாடி ராஜா அவர்கள், ராஜா அவர்கள் வந்து கன்விக்ட் ஆயிருக்காரு. இந்த மாதிரி பலர் கன்விக்ட் ஆயிருக்காங்க, மன்னிப்பு கேட்டு வந்திருந்திருக்காங்க, அல்லது 1 மாத காலம் சிறைன்னு சொல்லியிருந்திருப்பாங்க, 15 நாட்கள் சிறைன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இதுதான் உச்சபட்ச பனிஷ்மெண்டாவே இருக்கும். அப்படி இருக்கப்போ இதுல கைது நடவடிக்கை அப்படின்றது இது ஒரு பாஜக கையாளும் யுக்தியை வந்து தாவேக கையில் எடுக்கிறாங்களோ அப்படின்னு. ஏன்னா பாஜகவை வந்து கொள்கை எதிரின்னு சொல்ற ஒரு கட்சி திமுகவை வந்து அரசியல் எதிரியாக கருதும் பொழுது பாஜகவும் திமுகவை வந்து கொள்கை எதிரியாக கருது. அப்போ இவங்க கொள்கை ரீதியா கருதுற ஒரு கட்சி மீது வந்து இப்படியான ஒரு நடவடிக்கை எடுக்கணுமா அப்படின்ற இது வருது. இன்னொன்னு இது தமிழக வரலாற்றுல, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து முன்னாள் அமைச்சர்களை வந்து கைது செய்தது இல்லை இந்த மாதிரி அவதூறு வழக்குகளுக்காக. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் நள்ளிரவில் கைது செய்தாங்க, ஆனா வழக்கு வேறு. கனிமொழி அவர்களும் அதுல கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்னொன்னு மத்திய அமைச்சர்களாக இருந்த பொழுது கைது செய்யப்பட்டிருக்காங்க ராசா அவர்கள் எல்லாம். ஆனா அந்த வழக்குகள்லாம் வேறு வழக்குகள். ஆனா அவதூறு வழக்குக்காக வந்து அதிகாலையிலே வந்து கைது செய்தல் அப்படின்றதெல்லாம் வந்து இப்பதான் முதல் முறையா தமிழ்நாடு விட்னஸ் பண்ணுது. அதே போல இந்த அவதூறு வழக்குகள் அப்படிங்கிறத தாண்டி பொதுவா இந்த ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும், இப்ப ஆரம்பத்துல குதிரை பேர விவகாரம் அப்படிங்கிறத எதிர்கட்சிகள் முன் வச்சாங்க, குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. அதுல இப்போ வரைக்கும் எந்த நடவடிக்கைகளுமே இல்லாத நம்ம பாக்குறோம். அதே திமுகவோ மற்ற கட்சிகள் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும்போது தாவேக அதை அட்ரஸ் பண்ணி இவங்க இப்படி குற்றம் சாட்டுறாங்க, இவங்க ஆட்சியை கவிழ்க்க சதி பண்றாங்க அப்படிங்கிற விமர்சனத்தையும் முன்வைக்கிறாங்க. அமைச்சர் ஒருவர் கிரிக்கெட் ஸ்டேடியம்ல அந்த ஒரு பவுடர் நுணுக்கிற மாதிரியான ஒரு காட்சிகள் வெளியாச்சு. அதற்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அமைச்சர்கள் தொடர்ந்து ஆய்வுக்கு போகக்கூடாது, எம்எல்ஏக்கள் ஆய்வுக்கு போகக்கூடாதுன்னு ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறாங்க. அதே மீறி பள்ளிகள்ல ஆய்வுக்கு போறது, இந்த மாதிரியான விஷயங்களும் தொடர்ந்துட்டு இருக்கு. இதுல எல்லாம் கண்டிப்பான ஒரு நடவடிக்கைகள் இல்லை. ஆனா குறிப்பா எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய விஷயங்களை மட்டும் நோட் பண்ணி இவங்க அது பண்றாங்க, இவங்க இது பண்றாங்கன்னு நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய தேவை என்ன?
இல்ல ஒரு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து நிச்சயமாக எதிர்க்கட்சிகள்லாம் டார்கெட் பண்ணும். அதுல மாற்று கருத்து இல்லை. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலத்துலதான் வந்து ரொம்ப அதிகபட்சமா இருக்கும், ரொம்ப உச்சபட்சமாக இருக்கும். அதை விட இப்ப உச்சபட்சமா இருக்கு. ஏன்னா அவரே வந்து அவங்க வழக்குகள் தான் பதிவு பண்ணாங்க, நீதிமன்றத்துல தான் வழக்குகள் பதிவு பண்ணாங்க. உங்க மேல வந்து விஜயகாந்த் அவர்கள் மீது 25 அவதூறு வழக்குகள் பதிவு பண்ணியிருக்காங்க. விஜயகாந்த் அவர்கள் பேசாதது எல்லாம வந்து இன்றைக்கு வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் வந்து ஸ்ரீவைகுண்டம் விளாத்திக்குளம் மார்க்கண்டேயனும் பேசியிருக்காங்க. அவரு இதை விட எல்லாம் உச்சமா பேசியிருக்காரு. அவர் மீதே வழக்கு பதிவு பண்ணி கைது நடவடிக்கை எடுக்கல. இன்னொன்னு அவங்கள வந்து ஒரு அயன் லேடி அப்படின்னு சொல்லுவாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்களை. ஏன்னா யார் மீதும் எந்த காம்ப்ரமைஸும் வச்சுக்க மாட்டாங்க அப்படின்றதுல. ஸோ அப்போ அவங்கள விட நீங்க வந்து நாங்க இன்னும் ஸ்ட்ரிக்டா இருப்போம், இன்னும் வந்து ஒரு 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 மூர்க்கத்தனமா நடந்துக்குவோம், எங்க மீது எந்த விமர்சனமும் பண்ணிடக்கூடாது, எங்களை பத்தி எதுவும் பேசக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, அம்மையார் அவர்கள் இன்னொரு விஷயமும் சேர்த்து பண்ணாங்க. அவங்க எதிர்க்கட்சிகளை வந்து பழிவாங்க நடவடிக்கை இந்த மாதிரி அவதூறு வழக்குகள் போட்டு கிட்டத்தட்ட 25 வழக்குகள் ஒரு நபர் மீது, அந்த கட்சியின் மீது 45 வழக்குகள், திமுக மீது 85 வழக்குகள். ஓகே, இப்போ இந்த வழக்குகள்லாம் ஒரு பக்கம் போட்டா கூட தான் சார்ந்த கட்சியில் இருக்க அமைச்சர்கள் நடவடிக்கை ஏதாவது தவறு செய்தாலோ அல்லது தவறு செய்திருக்கிறார்கள் என்று புகார் வந்தாலே ஒரு துறை மாற்றம் உடனடியாக துறை மாற்றம்லாம் இல்ல, அமைச்சரவையில இருந்து நீக்கிடுவாங்க. நீங்க எப்ப அமைச்சரவை நீக்கம் வரும்னு வந்து அதிமுக ஆட்சி காலத்துல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது 2011 இருந்து 16 அந்த காலகட்டத்துல எப்ப அமைச்சரவை மாற்றம் நடக்கும்னு தெரியாது. இன்னொன்னு இன்றைக்கு ஒருத்தருக்கு அமைச்சரவை பதவி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ரிலாக்ஸா இருக்க முடியாது. ஓகே, இன்னும் அடுத்து கொஞ்ச காலத்துக்கு இவர் தான், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இவர் தான் அமைச்சரா இருப்பாருன்னு 2 நாள்ல அமைச்சர் மாத்திருக்காங்க. ஒருவருக்கு இன்றைக்கு புதிதாக அமைச்சரவையில மாற்றம் நடந்து அவருக்கு வந்து ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கும். 2 நாட்கள்ல அவர் அமைச்சரவையில் நீக்கப்படுவார். ஏன்னா அவர் அமைச்சரவைக்கு வருவதற்கு முன்னாடி இருந்த புகார்கள் போயிருந்திருக்கும், அதன் மீது நடவடிக்கை எடுத்திருந்திருப்பாங்க. இப்போ ஒருவேளை கீர்த்தனா அவர்கள் மீது எல்லாரும் விமர்சனம் வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏவோ ஒரு மக்கள் பிரதிநிதி, அவர் அங்க இருக்க அரசு அலுவலகங்கள்ல அது பள்ளிகள் உட்பட அங்க ஆய்வு நடத்துறதுல தவறு இல்லை. அங்க என்ன பிரச்சனை நமக்கு வருது அப்படின்னா, அந்த மாணவர்களை நடத்தும் விதம் தான் நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கு. இல்ல தொடர்ந்து அவங்க செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் என்னதான் தடுத்தாலும் அந்த ரீல்ஸ் மூலமா நம்ம வெளிக்காட்டிடணும், அந்த ரீல்ஸ் மூலமா நம்ம செயல்பாடுகளை தொடர்ந்து வெளியில தெரிவிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற மனநிலையில இருந்து இன்னும் வெளியில வரலையா? எனக்கு அந்த ரீல்ஸ் மனநிலைன்றது எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த காலகட்டம் வந்து மாறி இருக்கு. இல்ல ஏன்னா இப்ப கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் இந்த மாதிரியான நடவடிக்கைகள்ல கட்சியினர் ஈடுபடக்கூடாதுங்கிற ஒரு அறிவிப்பையும் கொடுக்குறாங்க. அமைச்சரவை சார்ந்த அமைச்சரும் சொல்றாரு. முதலமைச்சர் அவர்களும் அமைச்சரவை கூட்டத்திலையும் சொல்றாரு. கண்டிப்பா எனக்கு என்னன்னா, இந்த ரீல்ஸ் எடுக்கிறதுல எனக்கு பிரச்சனை கிடையாது, தனிப்பட்ட முறையில எனக்கு ரீல்ஸ் எடுக்கிறதுல. ஏன்னா காலங்கள் வந்து மாறி வருது. நீங்க முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் ஐயா பாத்தீங்கன்னா, அவர் சமூக வலைதளங்கள்ல எவ்வளவு வந்து லாபகமா பயன்படுத்தணும் அப்படின்றது வந்து அவர் தான் ஆரம்பிக்கிறார் தமிழ்நாட்டுல. உண்மையா சொல்லணும், தமிழ்நாடு அரசியல்வாதிகள்ல கட்சிகளா பாக்குறப்ப அதிமுக தான் முதல் முறை ஐடி கொண்டு வர்றாங்க. அரசியல்வாதிகள்ல ரொம்ப ஆக்டிவா இயங்கினவர்னு பார்த்தா ஐயா கலைஞர் அவர்கள். ஆகஸ்ட் மாசம் 2012 அவருக்கான ஃபேஸ்புக் அக்கௌண்ட் துவங்குறாங்க. அவர் ஆக்டிவா வந்து லைக்ஸ் எப்படி கூடணும், என்ன மாதிரி போஸ்ட் போடணும் அப்படின்றலாம் அவர் ஆக்டிவா ஒர்க் பண்ணி இருந்திருக்காரு. அப்போ முன்னாடி இருந்த காலகட்டங்கள்ல பத்திரிகைகளை செய்தி வரணும் அப்படின்ட்டு இருந்தது, அப்புறம் தொலைக்காட்சிகள் வரணும்னு இருந்தது. அப்புறம் சமூக வலைதளங்களா மாறுறப்போ அதை கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு முன்னாடி இல்ல 15 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து அவர் துவங்கி வச்சிட்டாரு. இப்போ இன்றைய காலம் வந்து ரீல்ஸ் யுகமா இருக்கு. இப்போ ரீல்ஸ் யுகத்துல நீங்க பண்ற வேலையை ரீல்ஸ் மூலமாக வெளிக்காட்டுவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அது மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் இருக்கணும். இங்க பள்ளிகள்ல வரும்பொழுது நீங்க ஆய்வு மேற்கொள்றது ஒரு வீடியோவை எடுத்து போடுற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நீங்க அந்த மாணவர்களை நிக்க வச்சு அவர்களிடம் கேள்வி கேட்டு அவர்களை வந்து ஒரு தாழ்த்தி நீங்க வந்து அதுல வந்து ஒரு ஆதாயம் தேடுறீங்க, அதுல ஒரு விளம்பரம் தேடுறீங்கன்றப்ப எனக்கு பிரச்சனை வருது. ஒன்று. இன்னொன்னு, இந்த பள்ளிகள்ல போறாலே எனக்கு ஒரு மிகப்பெரிய, எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, நீங்க போறது எல்லாமே அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு உழைக்கும் வர்க்கத்துல இருந்து தான் அந்த குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பியிருப்பாங்க. அப்போ அவங்க அப்பாவோ அம்மாவோ பல காலமாக வந்து கட்டட தொழிலாளராக, ஒரு விவசாய கூலியாக அல்லது ஒரு தினக்கூலியாக யாரோ ஒருத்தர்கிட்ட கையை கட்டி நின்று வேலை பார்த்த ஒரு சமூகம் என்னுடைய அடுத்த தலைமுறை வந்து யாரிடம் கை கட்டக்கூடாது அப்படின்றதுக்காக பள்ளிக்கு அனுப்புறாங்க. ஆனா அந்த குழந்தைகளை திரும்பவும் நீங்க பள்ளிகள் நிக்க வச்சு கையை கட்டி நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இது அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் போன இடத்துலயும் அதே தான் நடந்தது. எனக்கு அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஆங்கிலத்தில் பேசினதோ அல்லது முதல் வரிசையில் இருக்க மாணவருக்கு வந்து தெரியுது, கடைசி வரிசையில் இருக்க தெரியாது, அவங்களுக்கு இங்கிலீஷ் பேச வரல அப்படின்னு சொன்னதெல்லாம் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. கையை கட்டி நிக்க வைக்கிறதுக்கு நீங்க இந்த ஈக்குவாலிட்டி, நீங்க தான் ஈக்குவாலிட்டி ப்ரீச் பண்ணணும். பள்ளிகள்ல இருந்து தான் ஒரு சமமாக நடத்துவது வந்து ஆரம்பிக்கணும். ஆனா நீங்க பள்ளிகளே அதிகாரிகள் வராங்க அப்படிங்கிறப்ப குழந்தைகளுக்கு இயல்பா ஏற்படக்கூடிய பயம் தான். நீங்க தான் நாங்க போதிக்கணும். நீங்க கேள்வி கேளுங்க, அந்த பையனுக்கு தெரியல நீ படின்னு சொல்லுங்க. அவன் வந்து ஒரு வேளை வந்து ஒரு கஷ்டப்படுறான் அல்லது வந்து உங்க முன்னாடி வந்து இப்ப நம்ம கேட்டுட்டாங்களே 10 பேர் முன்னாடி அப்படின்றக்காக அவன் படிக்க கூட போவான். அதெல்லாம் கூட நீங்க 2ஆம் பட்சம். ஆனா கையை கட்டி நீங்க நிக்க வைக்கிற எந்த அணுகுமுறை உங்களுக்கு தெரியாதா?
இதை நான் சொல்ற அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இல்ல, அப்புறம் இடையில ஒரு அமைச்சர் ஒரு எம்எல்ஏ அவர்களும் கூட ஆய்வு செஞ்சிருந்தாரு. அங்க அவங்க ஆய்வு செய்யறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. மாணவர்களை கேள்வி கேளுங்க, ஆசிரியர்களை கேள்வி கேளுங்க, அங்க இருக்க உட்கட்டம் பசங்களை கேள்வி கேளுங்க. அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் அதுக்கு பிறகு சில பள்ளிகளோட புகைப்படங்கள்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் அந்த மாணவர்கள் மேம்படுவதற்காக ஏதோ ஒரு வகையில் உதவும். அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த மாணவர்களை கையை கட்டி நிக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தா? குறைஞ்சபட்சம் உங்களுக்கு அந்த புரிதல் இருந்திருக்கும்ல. இவர் கீர்த்தனா அவர்களே வந்து ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில தான் படிச்சிருந்திருக்காங்க. இப்ப இருக்க எம்எல்ஏக்கள் பெரும்பாலானோர் அரசு பள்ளியிலோ அல்லது அரசு உதவி பெறும் பள்ளியிலோ தான் படித்திருக்க கூடும். அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அப்ப இவங்களும் வந்து வெளியே பின்னாடி தான் வந்திருக்காங்க. யாரும் வந்து ஒரு ஒரு செல்வந்தர் வீட்டு பிள்ளையாகவோ அல்லது வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் வீட்டில இருந்தோ அல்லது முன்னாள் எம்எல்ஏக்கள் வீட்டில இருந்தோ வரல. அதுவும் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இங்க தமிழ்நாட்டுக்கு அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து ஒரு சராசரியான ஒரு குடும்பத்துல இருந்து வந்திருப்பாங்க. அது அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தும். இந்த முறை தாவேகா முதல் முறையாக வந்திருக்கப்போ இன்னும் அதிகமானோர் அந்த மாதிரியான பின்புலத்துல தான் வந்திருக்காங்க. அப்படி இருக்கப்ப இவங்களே அவங்களை வந்து சமமா நடத்தல அல்லது ஈக்குவாலிட்டி அங்க ட்ரீட் பண்ணல அப்படின்னா மாணவர்கள் எப்படி வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணணுன்ற வரும். இப்ப எப்படி அவங்களோட பெற்றோர்கள் வந்து ஆண்டான் அடிமையாக வந்து ஒரு விவசாய கூலியாகவும் ஒரு கட்டட தொழிலாளியாகவும் அல்லது தினக்கூலியாகவும் இருக்கப்போ அவங்க என்ன துன்பங்கள் அனுபவிச்சாங்களோ அதெல்லாம் அனுபவிக்க கூடாதுன்றதுக்காக உங்களுடைய குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புறாங்க. அங்கேயும் வந்து நீங்க கை கட்டி தான் அவங்களோட நிக்கணும் அப்படின்றது வந்து எவ்வளவு பெரிய கொடூரம் இல்ல அது. அதே போல இப்ப அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் கீழடி ஆய்வு செய்ததா இருக்கட்டும், சமணர் படுகையை விசிட் பண்ணதா இருக்கட்டும், இங்க எல்லாம் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது பொதுவா இருக்கு. நீங்க நிறைய இடங்கள்ல பர்மிஷன் ஆகணும். மத்திய அரசின் கண்காணிப்பிற்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள்ங்கிறதுனால நீங்க குறிப்பா அதற்கான பர்மிஷன்லாம் வாங்கியிருக்கணும். நீங்க அதை எதையுமே உணராம இப்படியான விஷயங்கள்ல ஈடுபடுறீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் குற்றச்சாட்டும் அமைச்சர்கள் மீதுமே வைக்கப்படுது. அமைச்சர்களுமே அவங்களுக்கான பொறுப்பு உணராம தான் இப்போ வரைக்கும் செயல்பட்டு இல்ல. அது இது வந்து அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு. ஏன்னா எல்லா இடத்துக்கும் அப்படி வாங்கணுமா? ஒரு சில இடங்கள்ல வந்து நீங்க ஆய்வு பண்ணி முடிவு வெளிவந்திருக்கு பல இடங்கள்ல. இன்னொன்னு இப்ப சமணர் படுகை ஆகட்டும் அல்லது கீழடி ஆகட்டும், அந்த கீழடியில வீடியோ வச்சு உதாரணத்துக்கு அந்த வீடியோ வச்சு ஒரு சீக்ரெட் வெளியே போயிடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லை. நீ ஒரு வீடியோவை காமிச்சு கீழடியில இப்பெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு காமிக்கிறது மூலமாக அது வந்து எந்த செக்யூரிட்டி த்ரெட்டும் அது வரப்போறது இல்லை. கீழடி இப்படி ஒன்று இருக்கு எடுத்துட்டு போயிடலாம். ஆல்ரெடி இங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க பல விஷயங்கள். ஆதிச்சநல்லூர்ல வந்து முதல் முறையாக தோன்றப்பட்ட எலும்புக்கூடு, அதாவது மனித எலும்புக்கூடே வந்து இந்தியா இன்னொரையும் கிடைக்கல, அது ஜெர்மன்ல இருக்குன்னு சொல்றாங்க. அது முதல் முறையாக எடுத்தது. அதற்கு பிறகு பல்வேறு அகலாய்வுகள் எல்லாமே வந்து ஆரம்ப காலத்துல பண்ணது. அது எல்லாமே வந்து வெளிநாடுகள்ல தான் இருக்கு. அதை இதுக்கப்புறம் ரிட்ரைவ் பண்ண முடியுமா? ரிட்ரைவ் பண்ணி அதுல இருந்து நம்மளால என்ன முடிவுகளுக்கு வர முடியும் அப்படின்னு நமக்கு தெரியல. இன்னொன்னு இந்த ஆய்வுகளுக்கு போறதெல்லாம் ரீல்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றது வந்து இப்போதைக்கு, ஏன்னா நீங்க இப்ப திமுகவையோ அதிமுகவோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எல்லாம் பாரம்பரியமிக்க கட்சிகள். திமுகவுக்கு ஒரு 75 ஆண்டுகள் பாரம்பரியம் இருக்கு. அதிமுகவுக்கு ஒரு 50-55 ஆண்டுகள் பாரம்பரியம் இருக்கு. இந்த கட்சிகள்லாம் வரும் பொழுதே அவங்களுக்கான மவுத் பீஸ்னு ஆரம்பிச்சிடுறாங்க. திமுக தொடங்குறதுக்கு முன்னாடியே முரசொலி இருந்தது. அதிமுகவுக்கு நமது எம்ஜிஆர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நமது அம்மாவா மாறிச்சு. அப்புறம் தொலைக்காட்சிகள் அவங்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனா தாவேகா வந்ததுல இருந்து இப்போது வரைக்குமே அவங்களுக்கான ஒரு பார்ட்டி மவுத் பீஸ் அப்படின்றது ஒண்ணு கிடையாது. இல்ல, அதுக்கான நீடே இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அவங்க? அதுக்கான நீடு அவங்க உணரல. ஏன்னா 2 வருஷம் தான் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல வந்து ஆட்சிக்கு வர்றாங்க. பிப்ரவரி 2024 கட்சி ஆரம்பிக்கிறாங்க. 2026 மே மாசம் ஆட்சிக்கு வந்துடுறாங்க. ஏறத்தால 2 வருடம் 3 மாதங்கள்ல ஆட்சிக்கு வர்றாங்க. அப்போ அதை பத்தி அந்த கட்டமைப்பு எல்லாமே அவங்க வந்து உருவாக்குறதுக்கு முன்னாடியே ஒரு ஆட்சிக்கு வந்துடுறாங்க. அப்ப அவங்க பெரும்பாலும் நம்பி இருந்தது வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸை நம்பி இருந்தாங்க, சமூக வலைதளங்களை நம்பி இருந்தாங்க. அது அவங்களுக்கு பெருவாரியா கையும் கொடுத்துருக்கு இந்த தேர்தலில். இனிமேலும் அதுவும் போதும்னு நினைக்கிறாங்களா? இப்ப இருக்க காலத்துல அவங்க மட்டும் கிடையாது, பெரும்பாலான கட்சிகள் சமூக வலைதளங்களை ரொம்ப உன்னிப்பாக கவனம் செலுத்துறாங்க. ஆனா தாவேகாக்கு அதுவே போதுமானதாக இருந்த பட்சத்துல, ஏன்னா அது அப்படியே இருந்திருக்கு. இட் இஸ் ப்ரூவன். நீங்க அன்டெஸ்டடா இருக்கு அப்படின்னா இல்ல, நமக்குன்னு ஒரு சேனல் வேணும், நமக்குன்னு ஒரு பேப்பர் வேணும், நம்ம கருத்துக்களை சொல்றதுக்கு. ஆனா சமூக வலைதளங்களே போதுமானதாக இருக்கு அப்படின்னு அவங்களால ப்ரூவ் பண்ணனால அவங்க அதுவே போதும்னு நினைக்கிறாங்க. எனக்கு அதனால அந்த ரீல்ஸ் எடுக்கிறதுனால வந்து ஒரு ஒழுங்கு கேடாயிடுச்சு, இந்த சமூகம் இன்னும் எங்க இடத்துக்கு போய்கிட்டு இருக்கு. இப்ப காலம் மாறிக்கிட்டு வருது. இளைஞர்களும் வந்து சமூக வலைதளங்கள் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க. அசம்பிளி எல்லாம் ஒரு காலத்துல நம்மளால பார்க்கவே முடியாது. அசம்பிளி கவர் பண்ற செய்தியாளர்கள் தான் பார்க்க முடியும். 2000 தான் வந்து டேப் வசதிகள் வருது. ஒரு குறைஞ்சபட்சம் அவங்க எடிட் பண்ண டேப்ஸ் மட்டும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் MP4 ஃபார்மேட் வருது. கடந்த திமுக ஆட்சியில் தான் அது லைவா கொடுக்குறோம் அப்படின்னு வந்தாங்க. லைவா கொடுக்குறோம் அப்படின்றது வந்து லைவா நடந்துட்டு இருக்கு, பார்க்க முடியும். ஆனா முழுமையாக பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. ஏன்னா அப்ப அந்த தொழில்நுட்பம் இல்லை. எதிர்கட்சிகள் ஏதாவது அமளியில் ஈடுபடுறாங்க அல்லது அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் பயன்படுத்துறாங்க அப்படின்னா அது அவை மாண்பு குலைக்கும் அப்படின்றதுக்காக அதெல்லாம் கட் பண்ணாங்க. இப்போ ஏன்னா ஏன் பண்ண முடியல, தொழில்நுட்ப வசதிகள் இல்லை. அந்த தொழில்நுட்ப வசதி அப்டேட்டும் பண்ணல அவங்க. இப்போ அந்த தொழில்நுட்ப வசதியில அப்டேட் பண்ணி இப்போ அசம்பிளியே நம்மளால வந்து இதுலதான் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க வந்து இப்போ லோக்சபா ராஜ்யசபா டிவி இருந்தது, நீங்க உங்களுக்கு நினைவு இருக்கும். யூடியூப்ல இப்போ வருது. முன்னாடி வந்து டிவில தான் வரும். சன்செட் டிவியா இன்னொரு டிடி டிவி தொலைக்காட்சிகள். இந்த தொலைக்காட்சிகள்ல தான் வந்து நம்ம பார்லிமெண்ட் செஷனே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அது யூடியூப்ல பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம்.
அது சட்டமன்றத்துக்கும் இப்போ வந்திருக்கு. சட்டமன்றத்தை நிகழ்வுகளை வந்து அதிகபட்சமாக வந்து சமூக வலைதளங்களை பார்த்தாங்க அப்படின்ற டேட்டா நமக்கு வந்துச்சு. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை வந்து அதிகமான நபர் பார்த்தாங்க அப்படின்றது. அதே போல அந்த தொடர்பான செய்திகளையும் அதிக நபர்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லையும் ட்விட்டர்லையும் தான் பார்த்துருந்தாங்க. அப்படி இருக்கப்போ அமைச்சர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை வந்து வெளிக்காமிச்சுக்கிறதுக்காக அவங்களுடைய சொந்த அக்கௌண்ட்ஸ், சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் வந்து பயன்படுத்துறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அது வந்து அந்த வீடியோல இருக்கவங்களை அந்த வரம்புகளை மீறக்கூடாது, வீடியோக்கள் இருக்கவங்களை வந்து எந்த வகையிலும் அது வந்து டிஸ்கம்ஃபோர்ட் ஆக்கிடக்கூடாது அப்படின்றது. அதிலும் குறிப்பாக மாணவர்களை வந்து தொந்தரவு செய்யாதீங்க. ஏன்னா அவங்க இப்பதான் படிக்க வந்திருக்காங்க, படிச்சுக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்சா உங்க ஆய்வுகள் மூலமாக, இந்த வீடியோக்கள் மூலமாக அவங்க பயன்பெறும் வகையில் எதாவது இருந்தா பண்ணுங்க. ஆனா உபத்திரம் பண்ணாதீங்க மாணவர்களுக்கு அப்படின்றதான் இதுல சொல்றது. மற்றபடி இவங்க கீழடியில் ஆய்வு பண்றதோ அல்லது அந்த வீடியோக்கள் வர்றதோ ஆகட்டும், செக்ரட்டரியேட்ல ஆய்வு பண்ற வீடியோக்கள் வரட்டும், முதல்வர்கள் ஒரு படியிலிருந்து இறங்கி வந்தார் கலைஞர் அரங்கத்துல இருந்து அந்த வீடியோக்கள் ஆகட்டும், இதுலயால யாருக்கும் எந்த ஹார்மும் நடக்க போறது இல்லை. அது அவங்க விருப்பம். ஏன்னா இப்ப காலகட்டம் அப்படி மாறிட்டு வருது. இந்த தாவேகா அப்படின்ற கட்சிக்கு பெரும்பாலும் இளைஞர்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த இளைஞர்கள் எல்லாரும் சமூக வலைதளங்கள் தான் இருக்காங்க. அப்ப அவங்கள அப்படிதான் ரீச் பண்ண முடியும். இப்ப முரசொலி எழுதுறாங்க அப்படின்னா முரசொலியோட கட்சி ஆதரவாளர், திமுக ஆதரவாளர்கள் முரசொலி படிச்சிருவாங்க. அதனால முரசொலியில அவங்களோட நிலைப்பாடு எழுதுவாங்க. இடதுசாரிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த அளவுக்கு கட்சியில் பெரும்பாலானோர் அல்லது உறுப்பினர் ஃபுல் டைமர் அனைவரும் சரி, ஆதரவாளர்களும் சரி தீக்கதிரை வாசிச்சிருவாங்க. அப்ப தங்களுடைய நிலைப்பாட்டையும் தங்களுடைய எதிர்வினையும் வந்து தீக்கதிரில் அவங்க வெளியேறினா போதும், அதுல அவங்க இருப்பாங்க. இப்ப தாவேகாவுக்கு சோசியல் மீடியா தான் இருக்கு. அப்ப அங்கதான் இருக்காங்கன்னா அங்கதான் அவங்க பணியாற்ற முடியும், அங்கதான் அதை வெளிக்கொண்டு வர முடியும். அதுல பிரச்சனை இல்லை. ஆனா அது வந்து பாதிப்புக்கு உள்ளாகாம இருக்கணும், யாரையும் பாதிக்காத வகையில் இருக்கணும்ன்றதான் நம்மளோட பாயிண்ட். இல்ல, நாங்க தூய சக்தியா இருப்போம், எங்க ஆட்சியில ஊழல் இருக்காது, தொட விட மாட்டோம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஆனா சமீபத்துல இந்த பழனி விவகாரம் பெரிய பூதாகரமானதையும் நம்ம பார்த்திருப்போம். 100 கோடி மதிப்புள்ள லேண்டை 2 கோடிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யறாங்க. விசாரிக்கும் போது ஒரு நாளுக்காக அதிகாரிகள் மாற்றப்படுறது, அதுக்கு அமைச்சர் கொடுக்கக்கூடிய விளக்கம், இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இந்த 100 கோடி ஒரு அந்த விளக்கமே வந்து தப்பான விளக்கம். அந்த நடவடிக்கையுமே வந்து தப்பான நடவடிக்கை. ஏன்னா அது வந்து நிலம் வந்து 100 கோடி நிலத்தை வந்து 2 கோடி பதிவு செய்யறது பிரச்சனை இல்லை. அந்த ஊழலை இவங்களால கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அது வந்து மார்க்கெட் வேல்யூ வேற, கைட்லைன்ஸ் வேல்யூ வேற. எல்லாரும் கைட்லைன்ஸ் வேல்யூ படி தான் பதிவு பண்ணுவாங்க. ஆனா அதுதான் மார்க்கெட் வேல்யூவான கிட்ட கிடையாது. இப்ப இங்கேயுமே அது வந்து பழனி கோயில் அந்த இடம் மட்டும் கிடையாது. இல்ல, தமிழ்நாட்டுல சொல்றதுன்னா இப்ப இதே திமுக இதுக்கு முந்தைய ஆட்சிகள் செய்தா அவங்க ஊழல் செஞ்சாங்கன்னு சொல்றாங்க. இந்த விஷயம் பத்தி அவங்க தவறு சொல்றாங்க. அது இல்ல, அந்த பழனி கோயிலுக்கு முன்னாடி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் சம்பந்தமா சொல்லிடுறேன். பதிவுத்துறையை பொறுத்த அளவுக்கு இவங்க என்னதான் நினைச்சாலும், இவங்க போய் என்னதான் ஆய்வு நடத்தினாலும், என்னதான் ரேடு நடத்தினாலும், அங்க நடக்கிற இந்த ஊழலை வந்து அவங்களால ஒழிக்கவே முடியாது. ஏன்னா மார்க்கெட் வேல்யூன்றது வேற, கைட்லைன்ஸ் வேல்யூன்றது வேற. கைட்லைன்ஸ் வேல்யூ தான் அக்கௌண்டடா வரும், மார்க்கெட் வேல்யூல இருக்கிறது அக்கௌண்டடா வராது. உதாரணத்துக்கு ஒரு நிலத்தின் விலை வந்து 10 லட்சம்னு வச்சுக்கோங்களேன், கைட்லைன்ஸ் வேல்யூ 10 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். அதோட மார்க்கெட் வேல்யூ வந்து 1 கோடி ரூபாய் இருக்கும், அல்லது அதை விட ஒரு 4 மடங்கு 3 மடங்கு அதிகமா இருக்கும். 10 லட்சம்னா 50 லட்சமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 கோடி எங்க இருக்கு, 100 கோடி எங்க? அதான் 10 லட்சம் அப்படின்றது இந்த 1 கோடியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ பதிவு பண்றப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா 10 லட்சம் தான் டாக்குமெண்ட்ல போட்டிருப்பாங்க. அந்த 10 லட்சத்துக்கு தான் நீங்க வந்து பேப்பர் வாங்குவீங்க. அந்த 10 லட்சத்துக்கு தான் நீங்க வந்து பதிவு கட்டணம் செலுத்துவீங்க. அந்த 10 லட்சம் தான் கவர்மெண்ட் ரெக்கார்டுக்கு 10 லட்சத்துக்கு லேண்ட் வாங்கியிருக்காரு அப்படின்னு தான் பதிவாகும். மிச்சம் நீங்க 1 கோடி ரூபாய்க்கு மார்க்கெட் வேல்யூ வித்தாலும் சரி, 50 லட்சத்துக்கு வித்தாலும் சரி, அது பிளாக் மணியாக தான் போகும், கருப்பு பணம் தான். அப்ப அந்த கருப்பு பணம் புழங்குது அப்படின்றப்போ அந்த பதிவுத்துறையில இருக்க பதிவாளரோ அல்லது அடுத்து 2ஆம் கட்டத்துல இருக்க அதிகாரிகளோ அல்லது அந்த துறை சார்ந்து இருக்க யாரோ அல்லது ஆட்சியில் இருக்க யாரோ ஒருவருக்கு ஏதோ ஒரு வகையில அந்த காம்ப்ரமைஸ் பண்ணதான் படும் ஒன்று. இது வந்து பொதுவாக இருக்கிறது. இதை வந்து அதிமுக இல்ல, தாவேகா இல்ல, பாஜக இல்ல, திமுக இல்ல, வேறு ஏதோ புதுசாக ராமரே புது அவதாரம் எடுத்து வந்தாலும் இந்த சிக்கலை வந்து தீர்க்க முடியாத ஒரு சிக்கல், இடியாப்ப சிக்கல் தான் இது. இது வந்து இந்த கேபிட்டலிஸ்ட் சிஸ்டத்துக்குள்ள இருக்க சிக்கல் ஒன்று. இரண்டாவது, பழனியில இருக்க பிரச்சனை வந்து 2 கோடி நிலத்தை 100 கோடிக்கு பதிவு பண்ணாங்கன்ற பிரச்சனை இல்லை. அந்த பிரச்சனை தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. 100 கோடி பழனியில இருக்க பிரச்சனை வந்து இது அரசு நிலம், கோவில் நிலம். கோவில் நிலத்தை நீங்க எப்படி இன்னொருத்தருக்கு எழுதி கொடுப்பீங்க? இப்ப என் நிலத்தை நான் உங்களுக்கு வந்து விற்கலாம், நீங்க எனக்கு உங்க நிலத்தை விற்கலாம். ஆனா கோவில் நிலம்ன்றது அரசாங்க சொத்து, இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான ஒரு நிலம். அந்த நிலத்தை தான் வந்து பார்க்கிங்காக பயன்படுத்துறாங்க. அந்த நிலத்தை நீங்க எப்படி தனியாருக்கு வந்து ஒருத்தருக்கு வேற ஒருத்தருக்கு பதிவு பண்ணி கொடுக்க முடியும்? அது அரசு தான், பதிவுத்துறை அரசு துறையில தான் இருக்கு. இன்னொன்னு வெறும் அது ஓவர் நைட்ல நடந்துருச்சு, திடீர்னு முதல் முறையா ஒருத்தர் இப்ப நீங்க இருக்கீங்க, இந்த இடம் இருக்கு, சரி பட்டா வாங்குவோம்னு சொல்லி ஏதோ பேசி பட்டாலாம் வாங்கிட்டு நீங்க திடீர்னு விற்கிறீங்க, ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாளைக்கு பாக்குறப்ப ஏங்க அது வந்து புறம்போக்கு லேண்டுங்க, கவர்மெண்ட் லேண்டுங்க, அது இப்படி பண்ணிட்டாருன்னா ஓகே, ஏதோ தெரியாம நடந்துருச்சுலாம்.
ஆனா அந்த பார்க்கிங் நிலம் அப்படின்றது அது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய நிலமா இருந்திருக்கு. அது தொடர்பாக நீதிமன்றங்கள் வழக்குகள்ல போயிருந்திருக்கு. 2025 அந்த நிலம் மீட்கப்பட்டதாக இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பல்வேறு வழக்குகள் அந்த நிலம் தொடர்பாக போயிருந்திருக்கு. அந்த கோயிலின் அறங்காவலர் குழுவும் சரி, அந்த கோயில் இருக்க அறநிலையத்துறை அதிகாரிகளும் சரி, பதிவுத்துறையில பலமுறை வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இந்த மாதிரி இந்த நிலம் இருக்கு, இதை ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க சொல்லிட்டே இருந்திருக்காங்க. அப்படியான சர்ச்சைக்குள்ள ஒரு நிலத்தை அந்த அதிகாரி வந்து உடனடியாக சென்னைக்கு மாற்றப்படுறாரு. அவரு அதற்கு பதிலாக மாற்று நபர் வந்து ஒருத்தர் வரணும். அவர் லீவ்ல போறாரு. அவர் லீவ்ல கொடைக்கானல்ல இருந்து ஒருத்தர் வர வைக்கப்பட்டு அன்றைக்குதான் அவர் வர வைக்கப்படுறாரு. எல்லாமே இது எப்படி கோயின்சிடென்ஸா நடக்கும்? இது வந்து ஊழல் இப்படி பண்ணிட்டாங்க, யாரோ ஒருத்தர் தொடர்பு இருக்கு, இது வந்து அமைச்சர் தான் பொறுப்பேற்றுன்னு நம்ம சொல்ல வரல. ஆனா ஒரு துறை சார்ந்து ஏதோ ஒரு பதிவுத்துறையும் அறநிலையத்துறையும் சார்ந்த நபர்களோட உதவி இல்லாம அல்லது அவரோட நாலேஜ் இல்லாம இப்படி நடந்திருக்காது இல்ல. நேரடியாக இப்ப நான் ஒண்ணு பண்றேன் அப்படின்னா அது நான் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தெரியாமலே கூட அது எனக்கு என்னோட துறையில் நடந்திருந்திருக்கலாம். ஏன்னா அமைச்சர்கள்லாம் இங்கே சென்னையில் இருக்காங்க. ஒரு இதுக்கும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் வந்து அமைச்சர்கிட்ட கேட்டு தான் பண்ணணும், அமைச்சருக்கு தெரிஞ்சுதான் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. இரண்டாம் கீழ்கட்ட மட்ட லெவலில் கூட நடந்திருந்திருக்கலாம். ஆனா அதுக்கு பொறுப்பேற்கணும். ஆமா நடந்துருச்சு, நாங்க அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு பொறுப்பேற்கணும்ல. ஆனா இங்க என்னன்னா இந்த அரசாங்கம் எதுக்குமே பொறுப்பேற்க மாட்டேன்றாங்க அப்படின்றதான் பிரச்சனை. இல்ல இது எல்லாத்தையும் டைவர்ட் பண்றதுக்காக தான் இந்த அவதூறு வழக்குகள்ல அதீத கவனம் செலுத்துறதா இருக்கட்டும், அதுல இருந்து நடவடிக்கை எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதுக்கு டைவர்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்களா? இல்ல இந்த அவதூறு வழக்குகள் ரெண்டுமே வந்து எப்படி நம்ம பார்க்கணும்னா தூத்துக்குடியிலே நடக்குது. இந்த வழக்கு ஏன் வந்து மற்ற மாவட்டங்கள் நடக்க மாட்டேங்குது? மற்ற மாவட்டங்களையும் பேசுறாங்க. ராதாகிருஷ்ணன் அவர்களும் கடந்த முறை அங்கதான் தூத்துக்குடி தான், இந்த முறை இவரும் தூத்துக்குடியே தான். ஏன் தூத்துக்குடி நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். தூத்துக்குடியில அங்கதான் வந்து ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மீது, தூத்துக்குடி தான் இல்ல அவரும் பெண் நிர்வாகி ஒரு புகார், தூத்துக்குடி, அவர் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியும் தூத்துக்குடியில் தானே. அப்ப அவர் மீது ஒரு பெண் வந்து பாலியல் புகார் கொடுக்குறாரு. அந்த பாலியல் புகார் ஆன் ரெக்கார்டு இருக்கு, பேப்பர்லயும் அவங்க வந்து பேரோட அந்த புகார் காப்பி சம்பந்தப்பட்டிருக்காங்க. அவர் தான் வந்து இதெல்லாம் பண்ணாருன்னு அந்த இதுல இவரோட உதவியோட தான் பண்ணாங்கன்னு அந்த புகார்ல இருக்கு. அவங்க மீடியாக்கள் முன்னாடி பேசும்பொழுதும் அந்த புகார் ஆன் ரெக்கார்டு இருக்கு. நீங்க அவர் மீது அவர் கைது பண்ணணும்னு யாரும் சொல்லவே இல்லை. குறைஞ்சபட்சம் நீங்க ஆர்பிட்ரி அரெஸ்ட் இவருக்கு மட்டும் கிடையாது, மார்கண்டேயன் அவர்களுக்கு மட்டும் கிடையாது, அனிதா ராதாகிருஷ்ணன் கிடையாது, நான் எம்எல்ஏ சரவணன் அவருக்கும் சேர்த்தே சொல்றேன், அவருக்கும் ஆர்பிட்ரி அரெஸ்ட்ன்ற தேவை கிடையாது. ஆனா குறைஞ்சபட்சம் வழக்கு பதிவாவது பண்ணீங்களா அவர் மேல? அவர் சிட்டிங் எம்எல்ஏ, அவர் மேல வழக்கு பதிவு பண்ணீங்களா? அவர் கூப்பிட்டு விசாரணை நடத்தினீங்களா? வழக்கு பதிவு பண்ண வேணாம், முகாந்திரம் இருக்குல்ல, புகார் கொடுத்துருக்காங்க, இந்த புகார் தொடர்பாக விசாரிக்கிறோங்க, விசாரிச்சா அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டாங்க, அவங்க கொடுக்க ஸ்டேட்மெண்ட்டை நாங்க வந்து செக் பண்ணி பார்த்தோங்க, அவர் ஒன்று சொல்லியிருப்பார்ல, நான் அந்த சம்பவம் நடந்தப்ப இங்கேயே இல்லைங்க, நான் இங்கேயோ இருந்து ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் விளக்கம் கொடுத்துருப்பாரு, இதுக்கு எனக்கு தொடர்பு இல்லை, இப்படிதான் ஏதோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. ஸ்டேட்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணா அது பிரமா ஃபேஸே இல்லை, முகாந்திரமே இல்லை, அவர் மேல வழக்கு பதிவு பண்றதுக்கு நீங்க நிராகரிச்சிடலாம். அந்த விசாரணை கூட அவர் அழைக்கவே இல்லையா அவரை? சரி விசாரணைக்கு அழைக்க வேணாம், குறைஞ்ச வச்சு வழக்கு பதிவு பண்ணிட்டு அப்புறம் கூட நீங்க விசாரணை, ரெண்டுமே வாய்ப்பு இருக்கு. புகார் கொடுத்தனே எஃப்ஐஆர் போடுற மாதிரி அவர் பேர் வழக்குல சேர்த்துங்க, சேர்த்து சார்ஜ் ஷீட் போடுறப்ப மிஸ்டேக் ஆஃப் ஆக்ட்னு சொல்லி அவரை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதை அவர் வந்து எஃப்ஐஆர் போட்டாங்கன்றனாலே அவர் சார்ஜ் ஷீட்ல சேர்த்தணும், அவரை வந்து நீதிமன்றம் இழுத்துட்டு போகணுன்ற அவசியமும் கிடையாது. அப்படி எதுவும் நடக்கவே இல்லை. அப்ப இங்க தூத்துக்குடி சுற்றியே இந்த விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு அப்படின்றதுனால என்னன்னா இதுதான் கிளியர் கட்டான அரசியல். இது வந்து ஓவராலா ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் கிடையாது. அந்த ரீஜன்ல ஒரு இது நடந்துருச்சு, அதை வந்து எப்படி சரி பண்ணுவோம், அதை எப்படி டைவர்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஏரியால தங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும்ங்கிறதுக்காக அந்த இடத்துல தங்களுடைய எம்எல்ஏக்கள் மீது வந்துருச்சா நான் உங்க எம்எல்ஏக்கள் மேல இது பண்றேன் பாருங்க, அப்ப நீங்க எங்க எம்எல்ஏ பத்தி பேசாம இருப்பீங்கல்ல அப்படின்ற ஒரு அரசியல் நடவடிக்கை தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. பழனி விவகாரத்திலுமே கூட பழனி விவகாரத்துல நேரடியாக குற்றம் சாட்டப்பட்டது வந்து யாரோ 2 நபர்கள், அவர் ஒருவர் பேர் கிடையாது, இருவர் வந்து அந்த லேண்டை வந்து போட்டிருக்காங்கன்றது அமைச்சருடைய உறவினர்கள் அப்படின்னு அது அவதூறு அப்படின்னு அமைச்சரும் சொல்றாரு. அப்படி எனக்கு யாரும் உறவினர்கள் பழனியில் இல்லை அப்படின்றாரு. அது நம்ம பாயிண்ட் டேக்கன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இப்ப அதையுமே எப்படி அதை கொண்டு போறாங்க அப்படின்னா, இந்த வழக்கு தொடர்பாக வந்து பதிவுத்துறை அலுவலர்கள் வீட்டுல எல்லாம் ரைடு நடத்துறாங்க, அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்படுறாங்க, அதெல்லாம் வரவேற்கத்தக்கதுதான், அதெல்லாம் வரவேற்கத்தக்கதுதான். ஆனா அதுல ஊடால வந்து ஒரு உள்ளூர் திமுக நிர்வாகி மீது வீட்லயே ரைடு நடத்துறாங்க. இப்ப அந்த உள்ளூர் நிர்வாகி என்ன அடிப்படையில் ரைடு நடத்துறாங்க, அவர் வீட்டுல என்ன பரிமாணம், அதிகாரிகளை யாரோ இயக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் விமர்சனத்தையுமே வைக்க, அது அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கல. எனக்கு தெரிஞ்சு எனக்கு கேள்விப்படுற மாதிரி இபில மட்டும் தான் அப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. ஒருவேளை மற்ற துறைகள் அப்படி குற்றச்சாட்டு வச்சாங்க, அதுவும் உங்களுடைய திறமையின்மை தானே, உங்களுடைய அதிகாரிகள் உங்க கட்டுக்குள்ள வச்சுக்க முடியலன்றதும் உங்களுடைய திறனின்மை தான் இல்ல. அது அப்படிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அது மற்ற யாரும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல, ஒருவேளை சொல்லியிருந்தால் அதுவும் உங்களுடைய திறனற்றதுதான் அப்படின்னு பார்க்கணும். ஆனா இது திரும்ப ஒரு இஷ்யூ வருதுன்னா அது எப்படி வந்து டிஎம்கே மேல பின் பண்ணலாம். இப்போ தூத்துக்குடியில வந்து எம்எல்ஏ சொல்லிட்டாங்களா, அவங்க எம்எல்ஏ 2 பேரும் மீது இப்படியான ஒரு இதை பண்ணுங்க, திமுக பழனி விவகாரத்தில் சொல்லிட்டாங்களா, அந்த வழக்குல ஒரு திமுக நபரை போடுங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தான் போகுது. இவங்களோட இன்டென்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு அப்பழுக்கற்ற ஒரு ஊழலற்ற ஆட்சியை தரணும் அப்படின்னா அதை நோக்கி நகரணும். இதுல வந்து சஸ்பெண்ட் பண்ண ஒரு அறிக்கை கொடுக்கணும்,
இப்போ உதாரணத்துக்கு பழனி வழக்குகள்ல வந்து இப்படி ஒன்று புகார் எழுந்தது. அந்த புகார்லாம் விசாரிச்சதுல இவ்வளவு பேர் மீது கைது செய்யப்பட்டிருக்காங்க, இவங்கள்ட்ட இருந்து இவ்வளவு பணம் பறிமுதப்பட்டிருக்கு, இவங்க மீது இந்த வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு மேல கேள்விகள் கண்டிப்பா கேட்பாங்க. அவங்களுக்கு பின்புலம் என்ன இருக்கு எதுன்னா, குறைஞ்சபட்சம் இதுவரைக்கும் விசாரிச்சாலும் எதுவும் இல்லை. இன்னும் கூடுதலாக தகவல் கேட்கும் பொழுது வழக்கு விசாரணை இருக்கு, நீதிமன்றத்தில் இருக்கனால இதற்கு மேல இந்த வழக்குகள்ல தகவல் சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா வழக்கு நிலுவையில் இருக்கு அல்லது விசாரணை இருக்குன்றப்போ நீங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது, முழு தகவலும் வெளியிடணும்னு அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் இதெல்லாம் கூட பத்திரிகை சந்திச்சு கூட சொல்லலாம். ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டா கொடுத்தாலே போடுமே, எல்லாரும் போட்டுருவோம்ல. ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டா வந்தா நீங்களும் பேச போறீங்க, நானும் பேச போறேன், எல்லாத்துக்கும் மக்களுக்கு தெரிஞ்சிடும். மொத்தம் பத்திரிகைகள்ல வந்துடும், தொலைக்காட்சிகள்ல வந்துடும், அறிக்கை கொடுத்துருக்காங்க, இவ்வளவு பேர் கைது, இவ்வளவு பேர் மீது இவ்வளவு பணம் பறிமுதல், இந்த இப்படி விசாரணை தெரிய வந்திருக்கு. ஒரு 1 பேஜ் ஒரு பக்கம் அறிக்கை கொடுத்தாலே போதுமானது. இப்போ வரையும் அது தொடர்பாக அறிக்கை வந்ததாக நான் பார்க்கல. நீங்க பாத்தீங்களா? இல்ல. சோ அப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிடலாம், நீங்க வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கீங்கன்றப்போ. அதே போலதான் எம்எல்ஏ சரவணன் அவர்கள் மீது வந்து புகார்கள்லாம் வந்தது, இப்படிலாம் நடத்தணும், நாங்க ஒரு விசாரணை நடத்தணும், விசாரிச்சதுல இப்படிலாம் தெரிய வந்தது அப்படின்னு அறிக்கை கொடுத்துருக்கலாம். இல்ல நீங்க வந்து அறிக்கை கொடுக்கணும், அவர் கூட்டு விசாரிக்கணும்னு நீங்க சொன்னீங்கனாலே ஸ்டேஷன் வர போற, ஸ்டேஷன் வந்தாலே ஊடகங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் அவர் காவல் நிலையத்துக்கு போனாருன்னு. குறைஞ்சபட்சம் அந்த போஸ்டரிங்காவது பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா நடக்கிற எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னு அங்க போய் நிக்கிறப்பதான் நீங்க வந்து கிளீன்க உங்களோட நோக்கம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு நாங்க எல்லாரும் தான் சொல்றோம். இப்போ வந்து ஊழல் ஒழிக்கிறதுக்காக வாட்ஸ்அப் நம்பர் அறிவிச்சதாகட்டும், தொட்டா விட மாட்டேன், தொட்டவங்களையும் விட மாட்டேன், இனிமேல் தொடரவங்களையும் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னதாகட்டும், அமைச்சரவை கூட்டத்துல கூட வந்து எச்சரிச்சிருக்காங்க, அமைச்சர்களுக்கு எல்லாத்தையும் வந்து வெளியே அனுப்பிட்டு அதிகாரிகள் எல்லாம் இல்லாம அமைச்சர்களுக்கு வந்து ஒரு கிளீன் கவர்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது நீங்க வந்து இதெல்லாம் வரவேற்கத்தக்கதுதான். இதெல்லாம் மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் தான். திருச்சி இதுல நடவடிக்கைகள் அது சார்ந்து இல்லைங்கிறது. ஆமா, இப்ப இவர் கரூர்ல போய் பேசினாரு. கரூர்ல பேசுறப்போ வந்து உங்க அண்ணன் ஆட்சி இருக்குன்னு சொல்லுங்க, எங்க விஜய் ஆட்சி இருக்குன்னு சொல்லுங்க, யாரு காசுகளும் கொடுக்காதீங்க அப்படின்னாரு. இதெல்லாம் பேசுறப்போ ஒரு நம்பிக்கை தரக்கூடியதா தான் இருக்கு. ஆனா செயல்பாடுகள் எதுவுமே அதை வெளிப்படுத்த மாட்டேங்குது, அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்க மாட்டேங்குது அப்படின்றதுதான் கவலை. ஓகே, அப்ப அதே போல இப்ப மார்க்கண்டேயன் எம்எல்ஏ அவர்கள் பேசினதற்கு எலும்புகள் எல்லோருக்கும் உண்டு என்பதை தான் நினைவுபடுத்த விரும்புகிறோம் அப்படின்ட்டு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் சொல்லியிருக்காங்க. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அப்படிங்கிற ஒரு கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனுடைய போக்கு எப்படி போகும் நம்ம பார்க்கலாம். விசிகாவோட நிலைப்பாடை மட்டும் இங்க எப்படி பாக்குறீங்க? விசிகா வந்து இப்படியான நிலைப்பாடு இந்த முறை என்னுடைய தனிப்பட்ட முறை பார்வையில இந்த நிலைப்பாடை இவ்வளவு வேகமா எடுக்க வேண்டியதில்லை அப்படின்றதுதான். காவல்துறை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, காவல்துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் சொல்லலாம். அதுக்கு அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பாக வந்து தாவேக்கால் அமைச்சர்கள் இருக்காங்க, ஸ்ரீநாத் அவர்கள் இருக்காரு, அவரு அதுக்கு அதை பத்தி பேசலாம், பிரச்சனை இல்லை. தாவேக்கா ஒருவேளை வன்னியரசு அவர்களும் கருத்து கேட்டிருந்தாலும் கூட அவரும் அதை இவ்வளவு காட்டமாக பேசியிருக்க வேண்டியது இல்லை அப்படின்னு தான் பாக்குறேன். ஏன்னா இவங்க ஒரு தனி கட்சி, கூட்டணியில தான் இருக்காங்க. அதுக்காக எல்லாத்தையும் ஒரு கூட்டணி ஆட்சியில இருக்காங்க, அதுக்காக எல்லா முடிவுகளையும் ஆதரிக்கணும் அப்படின்ற இது கிடையாது. இது வந்து கடந்த முறை திமுக ஆட்சியில இருந்த பொழுது கூட்டணி கட்சிகள் எல்லாம் செய்த தவறு தான் இந்த முறையும் அதை திரும்ப செஞ்சுட்டே இருக்காங்க. ஏன்னா அப்படி ஒரு கூட்டணியில் இருக்கோன்றதுக்காகவே நீங்க முழுமையாக எல்லாத்தையும் ஆதரிக்கிறோம் அப்படின்ற, ஏன்னா மினிமம் காமன் ப்ரோக்ராம் கிடையாது உங்களுக்கு. நீங்க நிபந்தனையற்ற ஆதரவு தான் கொடுத்துருக்கீங்க, ஆட்சிக்கு நிபந்தனையற்ற ஆதரவு. ஆனா அவர்கள் எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் நம்ம கட்டுப்படுவோம் அப்படின்ற நிலைக்கு நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. அதை வந்து ஒருவேளை அதை மறுபரிசீலனை பண்ணணும், அல்லது அதுக்கான ஒரு எந்தெந்த நிலைப்பாடுல ஆதரிக்க முடியும் அப்படின்னு அன்றாட இதெல்லாம் அன்றாட நடப்புகள் தான். இது அரசாங்கம் செய்யறது தான். ஒரு அமைச்சர் அவர் சொல்றாருன்னா பேசியிருக்காங்க, புகார் வந்திருக்கு, யாரோ ஒரு புகார் கொடுக்காம இந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. புகார் கொடுத்துருக்காங்க, புகாரின் பேர்ல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, கைது நடவடிக்கை இருக்கு. கைது நடவடிக்கையில உங்களோட நிலைப்பாடு என்ன? தனிப்பட்ட முறையில் என்னோட நிலைப்பாடு, கட்சி விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடுமே வந்து ஆர்பிட்ரரி அரெஸ்ட் கூடாது அப்படின்றதுதான் திருமாவளவனோட நிலைப்பாடு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவரோட நிலைப்பாடு அதுதான். இந்த வழக்குன்னு சொல்லல, பொதுவாகவே அவரோட நிலைப்பாடு அப்படிதான் இருக்கும். அப்போ எங்களோட நிலைப்பாடு அதுதான். காவல்துறை இதை எடுத்திருக்காங்க, அதை வந்து யார் குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்களோ அவர்கள் வந்து சட்ட ரீதியாக அதை எதிர்கொள்வாங்க. இதில் நம்ம சொல்ற இந்த இடத்துல இப்படி அணுகி இருந்திருக்கலாம், ஆனா அதுல இருந்து ஒருபடி மேல போய் எல்லாருக்கும் எலும்பு இருக்கு அப்படின்னா இவர் மீதுதான் அது திரும்பும். இப்போ வந்து ஒரு எச்சரிக்கும் துணியில இருக்கு நம்ம அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஆதரவு தெரிவிக்கணுங்கிற ஒரு நிலை, இவர் ஆதரவு தெரிவிக்கணுன்ற நிலைக்கு போறாரு. இன்னொன்னு தாவேக்கா மீதும் விழுகிற இது எல்லாத்தையும் வந்து இவர் ஏற்றிருக்கிறார் அப்படின்ற மாதிரி போகுது. ஏன்னா விமர்சிச்சது விஜய் அவர்களை, அதை வந்து ஆதவர்ஜுனா அவர்களோ அல்லது வந்து மற்ற அமைச்சர்களோ இந்த எதிர்வணி ஆற்றிருந்தாங்கன்னா அது அரசியல் ரீதியான எதிர்வணியாக முடிஞ்சிருக்கும். இவர் வன்னியரசு அவர்கள் போய் ஏன் இந்த எதிர்வணி ஆற்றணும்? ஒருவேளை விசிகா விடுதலை சிறுத்தைகளை விமர்சிச்சிருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் விமர்சிச்சதுக்கே அவர் எங்கேயும் பதில் சொன்ன மாதிரி தெரியல. விடுதலை சிறுத்தைகள் நேரடியாக விமர்சிச்சிருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் அதுக்கும் ஒரு சில இடங்கள்ல பதிலடி கொடுத்திருந்தாங்க. அமைச்சரவையில இருக்கவங்க வாயை மூடிட்டு இருக்காங்க, வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கும் அவங்க பதிலடி கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படி இருந்துட்டா பிரச்சனை இல்லை. நீங்க ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு திமுக மீது வருது அப்படின்றதுக்காகவே நீங்க போறப்போ இது நீண்ட கால அரசியல் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இந்த தவறு செய்யும்போது என்ன நடக்குது அப்படின்னா நீங்க அடுத்து ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுப்பீங்க இல்லையா, அவங்களோட நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாது, இந்த கட்சியின் நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாது. இப்ப கடந்த திமுக ஆட்சியில 5 ஆண்டு காலம் கூட இருந்தாங்க.
பல்வேறு இடங்கள்ல சில இடங்கள்ல அமிக்கபிளாக போக வேண்டிய சூழல் இருந்தது, சில இடங்கள்ல உக்கிரமாக பேசியிருந்திருக்காங்க, எதிர்த்தும் கேள்வி எழுத்தும் கேள்வி கேட்டிருக்காங்க, போராட்டமே நடத்தியிருந்திருக்காங்க. குடிநீர் தொட்டியில வந்து மலம் கலந்த வேங்கை வேங்க வயல்ல போராட்டமே நடத்தியிருக்காங்க திமுக ஆட்சிக்கு எதிராக. அப்போ இது எல்லாமே வந்து என்னன்னா, நீங்க அடுத்த அரசியல் நிலைப்பாடு எடுக்கும் பொழுது உங்களோட நம்பத்தன்மை கேள்விக்குள்ளாது. நீங்க எங்க கூட்டணியில் இருக்கீங்களோ அவங்கள ஆதரவா பேசிடுவீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் இல்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டுருவீங்க. ஓகே, இந்த கைது நடவடிக்கைகள் அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். நன்றி முருகன்.